கடவுளே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அக்கா அக்கா, நான் உங்களுடைய அண்ணி கொடூரமான சூனியக்காரி இல்ல. என்ன பார்த்தாலே ஏதாவது காரணம் சொல்லிட்டு நீங்க அங்கிருந்து போயிடுறீங்க. அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க என்கிட்ட என்ன பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அத பத்தி பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. நான் என்ன பேச போறேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களும் சம்பந்தியும் பேசிட்டு இருக்கும்போது நான் உங்க பின்னாடி தான் நின்னுட்டு இருந்தேன். நீங்க பேசுறத நான் கேட்டேன். அண்ணே, நீங்க எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. நேஹாவுக்கு இந்த வரனை நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா அண்ணே, தேவ் கல்யாணத்தை பத்தி நான் இப்ப யோசிக்கல. இங்க பாருங்கக்கா, தேவுடைய நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். தேவுக்கு எது சரி எது நல்லதுங்கிறத நான் யோசிக்கிறேன். அவருக்கு பொண்ணை நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு சலோனி கிடையாது. சலோனி கிட்ட என்ன குறை இருக்கு? குறைன்னு எதுவும் இல்ல. ஆனா நான் எதிர்பார்க்கிற மருமக அவ கிடையாது அண்ணி, அவ்வளவுதான். நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாட்டில எல்லாருக்கும் முன்னாடியும் வெக்கமே இல்லாம தேவோட கைய பிடிச்சு அவனோட கண்ணை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா. அவங்களுக்குள்ள சுத்தமா பழக்கமே இல்ல. எனக்கு அவளை பிடிக்கல. அக்கா, இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தப்பா யோசிக்கிறீங்க. ரோஜா பூவோட எப்பவும் முள்ளு இருக்கதாக்கா செய்யும். ஆனா என் வீட்டுல நான் துளசி செடியை வைக்கணும்னு நினைக்கிறேன் அண்ணி, ரோஜா செடியே இல்ல. சலோனி மாதிரி பொண்ணு தேவுக்கு வாழ்க்கை துணையா நிச்சயமா இருக்க முடியாது, அவ்வளவுதான். கடவுளே, சமந்தி, நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் இருங்க. நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க. அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவுடைய சின்ன பொண்ணு பேரும் சலோனி தான். அக்கா அவளை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க இல்லக்கா? என்ன முட்டாள் நினைச்சியா ராதாராணி? நீங்க தேவுக்கும் சலோனிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஏன்? சலோனி கிட்ட என்ன குறை இருக்கு? அழகா இருக்கா, கான்வென்ட் எஜுகேட்டடா இருக்கா, அவளோட ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டடீஸ்ல எல்லாத்துலயும் நம்பர் 1 தான் இருக்கா. ஆனா நீங்க அவளை அவமானப்படுத்துறீங்க. என்னாச்சு? எனக்கு என் மகனோட சந்தோஷம் முக்கியம்தான். ஆனா என் மகளோட மரியாதை அதை விட முக்கியம். ஆண்டி ப்ளீஸ், நாங்க பெரிய மனசோட இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொன்னோம். இல்லைன்னா இந்த பொண்ணை யாரை ஏத்துக்குவாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ தனி கொடுத்தனத்தை பத்தி பேசியிருக்கா. என்ன சொன்னா தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டுல இருக்க வேண்டாம், தனியா இருக்கலாம்னு சொல்லியிருக்கா. இதுக்கெல்லாம் யார் ஒத்துக்குவா? ஆனா அப்பவும் நாங்க ஒத்துக்கிட்டோம். சமீரோட அப்பா சின்ன குழந்தைங்களுக்கான பொம்மைகளை வித்துட்டு இருக்காரு. அவருக்கே பேரம் பேத்திங்க பிறக்கலைன்னா அப்புறம் அவர் கடையில உட்காரும் போதெல்லாம் அவர் மனசு எரியாதா? சம்பந்தி, நீங்க எதுக்கு பேரம் பேத்தி எல்லாம் பிறக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பா பிறப்பாங்க. நல்லா இருக்க. அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? சமீர் எங்க கிட்ட சொல்லிட்டான். உங்க செல்ல மக சமீர் கிட்ட இதத்தான் பெரிய கண்டிஷனா வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இது பாருங்க, நடந்த விஷயத்தை பத்தி நாம பொறுமையா உட்காந்து பேசலாம் இல்லையா? பொறுமையா உட்காந்து யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க? தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, தன்னோட சொந்தக்காரங்க கிட்ட பேசுவாங்க. யாருன்னே தெரியாதவங்க கிட்ட இல்ல. ஆனா ஆண்டி, இந்த 2 குடும்பமும் இதுக்கப்புறம் ஒரே குடும்பம் ஆக போகுது இல்லையா? இதோ நீங்க ஆசீர்வாதம் பண்ணி இந்த தேங்காய் அவங்ககிட்ட கொடுத்தீங்கல்ல, இத உங்ககிட்டே வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்டி, இத பாரு, இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். இல்லம்மா, இந்த கல்யாணம் நிக்காது.
நல்லா இருக்கு. அவ கழுத்துல என்ன தாலி கட்டல, அதுக்குள்ள இவ்வளவு சப்போர்ட் பண்ற? என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? அம்மா, நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்தை பெருசாக்குறீங்க. தேவண்ண நேகா மேல நிறைய பாசம் வச்சிருக்காரு. நேகா சந்தோஷமா இருக்க என்ன வேணாலும் செய்வாரு. உண்மைதான்க்கா. சமீர் சொல்றது சரிதான். அம்மா, இப்ப எதுக்காக கோவப்படுறீங்க? ஆண்டி தேவண்ணாக்கு சலோனி வேணான்னு சொன்னதுக்காகவா? தேவண்ணா, எங்க அம்மா நேகாவோட எல்லா கண்டிஷன்ஸையும் ஏத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க கண்டிஷனை நீங்க ஏத்துக்கோங்க. இந்த கல்யாணம் நடக்கணும் இல்லையா? சம்பந்தி, சம்பந்தி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மக இவ்வளவு பெரிய கண்டிஷனை சொன்னது ரொம்ப தப்புதான். ஆனா அவன் மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு. ஆமா, குழந்தைங்க எப்பவுமே தப்பா இருக்க மாட்டாங்க. அவங்களோட வளர்ப்பு தான் தப்பா இருக்கும். என்னோட வளர்ப்பு தான் சரியில்லைன்னு எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக என் மகளுக்கு நீங்க தண்டனை கொடுக்காதீங்க. சம்பந்தி, நம்ம பிள்ளைங்களுக்காக மன்னிச்சிடுங்களேன். சமீர் மாதிரி ஒரு கணவன் கிடைக்க நேஹா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொல்றத கேளுங்க. இந்த மாதிரி தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு தெளிவா சொல்லுங்க, உங்க பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? என்ன மன்னிச்சுடுங்க. உங்க கண்டிஷனை என்னால ஏத்துக்க முடியாத. அக்கா, இவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க சொன்னீங்கன்னா தேவ் கண்டிப்பா மறுக்க மாட்டான். அக்கா, சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இவங்க வாழ்க்கையே அழகாயிடும். அண்ணே, என் பொண்ணோட சந்தோஷத்தை பத்தி என்னை விட வேற யாரு யோசிப்பாங்க? ஆனா இருந்தாலும் என் மகன் வாழ்க்கையோட எந்த முடிவா இருந்தாலும் சரி, எந்த வற்புறுத்தலாலையும் என்னால எடுக்க முடியாது. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு கல்யாணத்துக்காக இன்னொரு கல்யாணத்தை நிறுத்தாதீங்க ப்ளீஸ். சமீரும் நேஹாவும் ஒருத்தர் ரொம்ப விரும்புறாங்க. இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்தா நம்ம ரெண்டு ஃபேமிலிக்குமே இது பெரிய அவமானம் தானே. அப்படியா? என் மகளோட அவமானத்தை பத்தி யோசிச்சீங்களா? எல்லாருக்கு முன்னாடியும் உங்க அம்மா என் பொண்ணை வேணான்னு சொன்னப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த பதிலடி. இந்த பதிலடி உன் தங்கச்சியோட வாழ்க்கையை கண்டிப்பா பாதிக்க தான் போகுது. இப்ப நான் எந்த முடிவும் எடுக்கல, உங்க அம்மா தான் எடுத்திருக்காங்க. இவங்க தான் மாறணும், நான் இல்ல. வாடா. நேஹா, அம்மா நேஹா. ஈஸ்வரி அக்கா, நான் அவங்க கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு சொன்னேன். ராதாராணி, நீ கொஞ்ச நேரம் சும்மா. நீங்க சும்மா இருங்க, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே அண்ணி. தேவோட வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. சரியா சொன்னீங்கக்கா. நேகாக்காக சம்பந்தம் பார்க்கும்போது என்ன புகழ்ந்தீங்க, இப்ப எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறீங்க. தேவ் மட்டும்தான் உங்க மகனா? அப்ப நேகா அவ உங்க மகன் இல்ல? அண்ணி, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க, என் மேல பழி போடாதீங்க. ஆமா, நீ எதுக்காக நீங்க தேவையில்லாத பேசாம இருங்க. இதுக்கு மேல நான் எதுவும் கேட்க மாட்டேன். வாங்க போலாம். எங்க கூப்பிடுறா?
சாரி. அம்மா, எந்த விஷயத்தை நினைச்சு மனுஷங்க ரொம்ப பெருமைப்படுவாங்களோ அந்த விஷயத்தை எப்பவும் மனசோட இணைச்சுதான் வச்சிருப்பாங்க. ஆனா நீ என் மனச முள்ளால குத்துன மாதிரி இருக்கு. நீ என்கிட்ட நேஹா குழந்தைய பெத்துக்க மாட்டாங்கிற விஷயத்தை ஏன் மறைச்ச? நேஹாவோட முதல் கண்டிஷன் கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்துடும் போறேன்னா அதுவே ரொம்ப தப்பு. அதுக்கு மேல அம்மா ஆக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிருக்கா. இதுக்கும் நீ எப்படிப்பா ஒத்துக்கிட்ட? இதெல்லாம் நீ உன் அம்மா கிட்ட சொல்லாம எப்படி மறைச்ச தேவ்? தப்புதாம்மா. நேயாவோட இந்த கண்டிஷன் தப்புதான். அதை நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதும் தப்புதான். ஆனா இந்த தப்புக்கான காரணம் நேஹா சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான். சமீரோட காதல் கிடைச்சா நேஹாவோட பழைய காயத்தை அது போக்கிடுன்னு நினைச்சேன். நேஹா அதுக்கப்புறம் தன்னோட கஷ்டத்தையும் தன்னோட கண்டிஷன்ஸையும் மறந்துடுவான்னு நினைச்சேன். நம்பிக்கை இல்லாத விஷயத்தை நம்புறது பெரிய முட்டாள்தனம் தேவ். அதை புரிஞ்சுக்கோ. நேஹாவோட கண்டிஷன் தப்பு. அதை ஏத்துக்கிட்டு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அக்கா 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 நெல்லுங்க அக்கா. என் கண்டிஷன்ஸை நீங்க ஏத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நான் அதை எப்பவுமே மாத்திக்க மாட்டேன். அத கல்யாணத்துக்கு அப்புறமா மாத்திக்க மாட்டேன். சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கழிச்சு போயிட்டேன். முதல்ல இவங்களை வளர்த்த, இனி குழந்தைங்களை வளர்க்கணுமா? ஏன்? எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாழ போறேன். நேஹா, அக்கா நில்லுங்க. நேஹா, அக்கா அக்கா நேஹா, ப்ளீஸ் கா கதவு தர, கதவு தர நேஹா. நேஹா, கதவு தர. நீ சொல்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். கதவு தர நேஹா. நான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுறேன் நேஹா. நேஹா, கதவு தர. நேஹா, அண்ணா நீங்க என்ன சொன்னாலும் அத அவங்க தப்பா தான் எடுத்துப்பாங்க. இதுல என் மேலதான் தப்பு இருக்கா, இல்ல இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டாளா, இல்ல எங்க ரெண்டு பேர் மேலயும் தப்பான்னு தெரியல. கம் ஆன் நேஹா, நேஹா. அம்மா, தேவ், ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில அம்மா ஆகிறத விட பெரிய பாக்கியம் கிடைக்காது. ஆனா நேஹா அம்மா ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறா. தேவ், நேஹாவோட இந்த பிடிவாதத்துக்கு என்னோட வளர்ப்பு தான் காரணம். நான் தோத்துட்டேன்ப்பா. இல்லம்மா. ஆமா, நான் நேஹா கிட்ட இருந்து அவளோட உரிமையை பறிச்சுட்டேன். அதுக்கு தான் அவ என்ன தண்டிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன தண்டிக்கிறா. அம்மா, முயற்சி பண்றவங்க தான் எப்பவுமே ஜெயிப்பாங்கம்மா. நீங்க உங்க முயற்சியை கைவிட்டதே இல்லை. நீங்க எங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணீங்க. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை அழகாக்க முயற்சி பண்ணீங்க. இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேம்மா. இன்னைக்கு நானும் முயற்சி பண்ணுவேம்மா. நான் சமீருக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேம்மா. வேணாம் தேவ், நீ அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா. நடந்த விஷயத்த அவங்க எல்லாம் கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. நேஹாவையும் மறக்க விட மாட்டாங்க. அப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது.
ஹர்ப்ஸ். என்னன்னா மிஸ்டர் சிடுமூஞ்சியோட வாலெட்டை திருப்பி கொடுத்துட்டீங்களா? ஸ்வீட்டி, டோன்ட் டெல் மீ அண்ணா. மிஸ்டர் தீக்ஷித்தோட டீல் தான் என்னோட கடைசி டீல். நான் ஜாபை விட்டுட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா உங்களுக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் சோனான்னு கூப்பிடாம ஸ்வீட்டின்னு தானே கூப்பிடுவீங்க. சரி, என்ன காரணம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய ஆபீஸ்ல வியூ சரியில்லை. அதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல அந்த பாஸ் டியோ போடாம வந்துட்டாரு. நான் பாஸ் கிட்ட சண்டை போட்டுட்டேன். எதுக்கு? அடாவ சிக்கன் ஃப்ரைய மீன் ஃப்ரையோட பெஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தான். சிக்கன் ஃப்ரைக்கும் மீன் ஃப்ரைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. சிக்கன் ஃப்ரையை விட மீன் ஃப்ரை எவ்வளவு நல்லா இருக்கும் உனக்கே தெரியும்ல. எத்தனை நாள் இப்படியே இருப்பீங்க அண்ணா? எப்பயாவது நீங்க செட்டில் ஆகணும்ல. How much? வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும். ஸ்கூட்டியோட இஎம்ஐ இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மூணு நாளா யாரெல்லாம் பாக்குறேனோ அவங்கெல்லாம் என்கிட்ட பார்கெயின் பண்றாங்க. சோனா, உன்கிட்ட பணம் இருக்குல்ல? என்கிட்ட பணம் வந்ததும் எல்லா பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருவேன். நிறைய கிஃப்டும் கொடுப்பேன். அம்மா, டீ. இதோ எடுத்துட்டு வரேன்ப்பா. குட் மார்னிங் சார். இவ்வளோ சீக்கிரம் எழுச்சிட்டிங்க? டீ கூட எந்த பிஸ்கட் சாப்பிடுவீங்க? க்ரீம் பிஸ்கட்டா இல்லை சாதா பிஸ்கட்டா? டேட், இது வீடு, எதுக்கு ஹோட்டல் மாதிரி கேட்குறீங்க? ஐயோ, இது வீடா? பாரா, இது வீடுங்கிறது உனக்கு நல்லா தெரியுது இல்லை? அப்படின்னா வீட்டில் இருக்கிற மாதிரி இரு. ராத்திரி ஆனால் எங்கேயோ வெளியில் போய்டுற. காலையில் இங்கே வந்த உடனே அம்மா டீ அப்படிங்கிற. அட ஈஸ்வரி, இவ்வளோ காலையில் இங்கே வந்திருக்க? என்ன விஷயம்? ஹலோ அத்தா. ஹாய் நிக்கி. நீங்க எதுக்காக கஷ்டப்பட்டு இங்க வந்தீங்க? என்னையே வர சொல்லிருக்கலாம்ல. நேத்து என்ன அவமானப்படுத்தினது பத்தலையா? நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேனே. அண்ணே, நான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொன்ன எந்த விஷயத்தையாவது செய்யாம இருந்திருக்கேனா சொல்லுங்க? இல்ல அண்ணே, உறவுல என்னை விட நீங்க பெரியவங்க. ஆமா, அதுக்கு நான் என் கண்ணை மூடிக்கிட்டு எல்லா அதிகாரத்தையும் எல்லா விஷயத்தையும் நீங்களே முடிவெடுங்கன்னு சொல்லுவேன். ஆனா அண்ணே, எனக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? என் மக வாழ்க்கையில முக்கியமான முடிவை நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஒரு மகன் இருக்கான்ல, உங்களை விட என்னை யாரால புரிஞ்சுக்க முடியும் அண்ணி? அண்ணி, நான் செஞ்ச தப்புக்காக நீங்க எப்பவுமே என்கிட்ட பேசாமலேயே இருப்பீங்களா? உங்க நாத்தனார் செஞ்ச இந்த ஒரே ஒரு தப்ப தயவு செஞ்சு மன்னிக்க கூடாதா? அண்ணே, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி சரி, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இன்னொரு விஷயம், இந்த ராதாராணிக்கு பெரிய மனசுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொல்லுங்க. என்னாச்சுக்கா, நீங்க இப்ப பதட்டமா இருக்கீங்க? எனக்கு உங்க உதவி வேணும் அண்ணி.
நேகா, கதவை திறமா. நான் உன்னுடைய அத்தை வந்திருக்கேன். நேகா, நேகா, என்னம்மா? நேகா, நீ கவலைப்படாதம்மா. உன்னோட அத்தை உனக்காக நல்ல வரனா பாக்குறேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அத்தை. ஒரு குடும்பம் என்னை அவமானப்படுத்திருச்சு. ஆனாலும் அம்மா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய குடும்பம் என்னை அவமானப்படுத்தணும்ல. நேஹா, நான் முதல் தடவையா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அம்மாவால இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியல. நேஹா, என்ன உளறிட்டு இருக்க நீ? வாழ்த்துக்கள்மா. இது வரைக்கும் நீங்க பண்ணத நேத்து நீங்க திரும்பவும் பண்ணிட்டீங்க. தேவனாக்காக ஏன் சந்தோஷத்தை திரும்பவும் பலி கொடுத்துட்டீங்க. நேகா, இங்க பாருமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எப்படி அத்தை? அவங்க கிட்டே கேளுங்க. ஒருவேளை தேவன் நம்ம மேல இவங்களுக்கு அதிக பாசம் இல்லைன்னா எதுக்காக அண்ணாவை மட்டும் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பணும்? எல்லா வாய்ப்பும் அவருக்கு மட்டும் ஏன் கிடைச்சது? ஏன்னா தேவ எல்லாருபடியும் பெரியவனா இருந்தா, படிப்புல ரொம்ப புத்திசாலியா இருந்தா, முன்னேறணுங்கிற வெறி அவனுக்குள்ள இருந்துச்சு. நேஹா, கடவுளுக்கு என் நல்லா தெரியும், நான் உன்னை விட தேவ் மேல பாசம் வைக்கல. ஆனா ஒரு விஷயம், உங்க எல்லாரையும் பாத்துக்கிற பொறுப்பை நான் அவகிட்ட கொடுத்தேன். கஷ்டமான நேரத்துல இருக்கும் போது முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா. நாம ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை பார்த்திருக்கோம். ஆமா, பார்த்திருக்கோம். நான் எல்லார பத்தியும் இல்ல, என்ன பத்தி மட்டும் தான் பேசுறேன். என்னோட சந்தோஷத்தை நீங்க என்கிட்ட இருந்து பறிச்சிருக்கீங்க. இதுக்கு நீங்க என்ன பெத்துக்காமலே இருந்திருக்கலாம். நேஹா, உண்மை கேட்கறதுக்கு கசக்கும், ஆனா அதுதான் உண்மை. அம்மாவுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அம்மாவுக்கு நாம எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம 5 பேரும் ஒரு கையில இருக்கிற 5 விரல்கள்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும் 5 விரல்களும் எப்பவும் ஒரே மாதிரியானதா இருக்காது. இந்த கல்யாணம் என் கண்டிஷனால இல்ல, உங்க பிடிவாதத்தால தான் நின்னுச்சு. தேவண்ணா மேல இருக்கிற பாசத்தால நின்னுது. உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா நீங்க ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் அம்மாவா இருக்கீங்க. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.